ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16 ஸ்லோகம் 6. தெய்வ அசூரி சம்பத்து அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அசூரி சம்பத்தி அப்படிங்கிறது மோசம் அப்படின்றத ஷார்ட்டா சொன்னாங்க. தெய்வீக சம்பத்து படைத்தவர்கள் என்ன ஆவார்கள்னா ஞானி ஆவார்கள், அசூரி சம்பத்தி படைத்தவர்கள் என்ன ஆவார்கள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாங்க இல்லையா? இதனுடைய கண்டினியூவேஷனா இந்த அத்தியாயம் முழுக்க அசூரி சம்பத்தி படைத்தவர்கள் என்னென்னலாம் சேட்டை பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் பண்ணி இப்படிலாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அசூரி சம்பத்துன்னு வெறும் 6 லட்சணத்த சொன்னாரு. ஆனா, அதே கண்ணன் கீதையில அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் ஃபுல்லாவே அசூரி சம்பத்தின பத்தின ஒரு எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ, அது நமக்கு இன்னும் நல்லா நம்ம நம்ம என்ன லட்சணத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுல இருக்கக்கூடாது என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் அடுத்து அடுத்து வருகின்ற ஸ்லோகங்கள் எல்லாமே அமைகின்றன. அதுல இந்த ஸ்லோகம் ஒரு அச்சாரம். அசூரி சம்பத்து படைத்தவர்களின் நடத்தையை வர்ணிக்க தொடங்குகின்றார் அப்படிங்கிறது மட்டும் ஸ்டார்ட் ஆகுது. வர்ணனை அடுத்தடுத்த ஸ்லோகத்துல ஆரம்பம் ஆகுது. தெய்வ அசூரங்களாகிய சம்பத்து உள்ளவர்களான மனுஷர்களுடைய வேறு வேறான ஆச்சரணத்தின் முறை அனாதி காலமாக இவ்வுலகில் ஏற்பட்டு நடந்தேறி வருகிறது. இது ஆக்சுவலா வந்து ரைட் ஃப்ரம் தி பிகினிங் 1வது யுகத்துல இருந்து ஆரம்பிச்சாலுமே தெய்வீக சம்பத்து படைத்தவர்களும் இருப்பாங்க, அசூரிய சம்பத்து படைத்தவர்களும் இருந்திருக்கிறாங்க. ஒரே மனுஷனுக்குள்ள 2 விஷயமும் சேர்ந்தே இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து இல்லப்பா. அது அனாதி காலமாவே இருந்து வந்து கொண்டிருக்கிற இந்த விஷயத்தை தான் இவ்வளவு நேரம் நான் உனக்கு வர்ணிச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவ்விருவகைப்பட்டவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இவ்வுலகில் தங்கள் தங்களுக்கு உரிய மார்க்கத்தினின்று வலுவாது நடந்து வருகிறார்கள். சோ இந்த 2 இப்ப தெய்வீக சம்பத்து படைத்தவன் அதிலிருந்து வலுவுறதில்ல. அசூரி சம்பத்து படைத்தவன் அதிலிருந்து வலுவாம பெர்ஃபெக்ட்டா அவன் அசுரனாவே வாழ்றான், இவன் தெய்வமாவே வாழ்றான் அப்படிங்கிறாரு. அவர்களுக்குள் தெய்வீக சம்பத்து படைத்தவர்களின் ஆசரணம் 13வது அத்தியாயத்தில் ஞானத்தின் விவரமாக சொன்ன இடத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டதாகிவிட்டது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல ஞான லட்சணங்கள் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. சரியா? பகவத்கீதையில ஞான லட்சணங்கள் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. ஆனா ஞானேஸ்வரியில ஞானதேவரு அங்கேயே வந்து அசுரி லட்சணங்கள் அப்படின்னு, அதாவது அஞ்ஞான லட்சணங்கள். பகவத்கீதையில என்ன இருக்கு? ஞான லட்சணங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா இவரு அப்படியே அஞ்ஞான லட்சணங்கள் என்னென்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமானித்துவம்னா மானித்துவம், அதம்பித்துவம்னா தம்பித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அஹிம்சைனா ஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் வேற ரேஞ்சில கொடுத்துட்டாரு. இங்க வந்து பகவத்கீதைக்கு கொடுக்குறாங்க. கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, கண்ணனுடைய அபிப்பிராயம் தானே இந்த கீதை. 13வது அத்தியாயத்துல கண்ணன் வந்து ஞான லட்சணங்களை மட்டும்தான் சொன்னான். அசுர லட்சணங்களை வந்து சொல்லவே இல்லை. அதனால இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ அசுரனை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை நான் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்ணன் அபிப்பிராயப்பட்டுதான் அடுத்தடுத்த ஸ்லோகங்களை கொடுக்கிறார் என்ற அடிப்படையில இந்த இடத்துல இது எழுதியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஞானேஸ்வரி படிச்சுட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன 13வது அத்தியாயத்துல அஞ்ஞானத்தின் லட்சணம் சேர்ந்து சொன்னாரு அப்படின்னா பகவத்கீதையில அது இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 13வது அத்தியாயத்தில் ஞானத்தை விவரமாக சொன்ன இடத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டதாகிவிட்டது. இப்போது அசூரி என்னும் சம்பத்தியின் விஷயத்தை விவரமாக சொல்லப் போகின்றேன், நன்றாக கவனித்து கேட்டுக்கொள்ளப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் நாதம் என்பது ஒரு வாத்தியத்தில் பிரவேசிக்காமல் சப்தத்தை உண்டு பண்ணி வைக்காதது போலே. இப்ப அடுத்தடுத்து ஃபுல்லாவே எக்ஸாம்பிள் என்ன அப்படி முதல்ல சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா புரியுன்றதுக்காக சொல்றேன். அசூரி சம்பத்திக்கு பெஸ்ட் டூல் என்னதுன்னு அந்த பாடி தான். இந்த பாடியை மையமா வச்சுக்கிட்டு தான், ஏன்னா அந்த ஈகோ வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கு ஒரே ஆள் இந்த வேருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த பாடி தான். இந்த பாடியை மையமாக அல்லது வேறாக கொண்டுதான் மொத்த அசுரி சம்பத்தியும் கிளம்புது. அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, பாடி இல்லாம அசுரன் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயமாக இதை சொல்லுகிறதாக புரிந்து கொள்ளுங்கள். நாதம் என்பது ஒரு வாத்தியத்தில் பிரவேசிக்காமல் சப்தத்தை உண்டு பண்ணி வைக்காதது போலே. சோ நீங்க என்ன வேணா புல்லாங்குழல் எடுத்துக்கோங்க, வாட் எவர் இட் மே பி. சோ சப்தம் உள்ள போயிட்டு தான் அது நாதமா வெளியே வருது. இப்ப சப்தமே உள்ள போகலைன்னா அங்க நாதம் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. அப்போ அந்த டூல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எசென்சியல் டூல். அந்த சப்தம் மட்டும் இருந்தா பத்தாது. அத நாதமா மாத்தி குடுக்குற டூல் அப்படிங்கிறது எசென்சியலா தேவைப்படுது. புஷ்பம் இல்லாமல் மகரந்தம் என்பது கிடைக்காதது போலே. அப்போ ஒரு பூ அப்படிங்கிறது இருக்கணும். வாசனை அப்படிங்கிறது வரணும்னா, பூ அப்படிங்கிறது இருந்தா தான் வாசனையே வர முடியும். இது இல்லாம அது இல்ல அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ்.
இந்த அசூரி பிரகிருதி ஒரு சரீரத்தின் சம்பந்தமற்றதாக தனித்திருந்தால் அதன் இருப்பு வெளிப்பட்டு தோன்றுவதில்லை. சோ அந்த பாடியோட அட்டாச் ஆகாத வரைக்கும் அந்த அசுர சம்பத்து வந்து வெளிப்படாது. அஸ் லாங் அஸ் நான் பாடி அப்படின்னு இந்த பாடியில நீங்க வந்து பற்றில்லாமல் இருந்தீர்கள் என்றால், அந்த அசுரன் வந்து உங்கள தொடமாட்டான்னு சொல்றாரு. சரியா? அப்ப அசுரன் உங்களுக்குள்ள ஆட்டி படைக்கிறான் அப்படின்னா, அதுக்கு மேஜர் காரணமே நீ பாடியில லாக் ஆயிருந்தா மட்டும் தான் அப்படின்னு இன்டைரக்ட்டா சொல்ல வர்றாரு. கட்டையின் ஆதாரத்தை கொண்டு நெருப்பு வெளிப்பட்டு தோன்றுவது போலே, இந்த அசூரிய பிரகிருதிக்கு ஒரு தேகத்தோடு சம்பந்தம் கிடைத்த பின் அது தன் நெருப்பை வெளிப்படுத்தி வைக்கிறது. சும்மாலாம் நெருப்பு வராது. கட்டையில நீங்க பத்த வச்சீங்கன்னா, அது சும்மா பொங்கிட்டு வரும். நீங்க ஆச்சரியப்படலாம். "என்னப்பா வெறும் வத்தி குச்சியில இவ்வளூண்டு நெருப்பு தானே வந்தது. அது எப்படி இப்படி கொழுந்து விட்டு எரியுது?" அப்படின்னா. அது நெருப்பே ஐ மீன் கட்டையே நெருப்பு தான். ஆனா, அத தூண்டி விடாம வராது. அதுக்கு தூண்டி விடுறதுக்கு நம்ம நெருப்பின் சம்பந்தம் ஏற்பட்டவுடன் அது கட்டை வந்து கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி இந்த அசுரி சம்பத்துக்கள் அந்த பாடியினுடைய சம்பந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து நல்லா டெவலப் ஆகும். பின்பு கரும்பு பெருக்க பெருக்க சாரி இந்த அசூரி பிரகிருதிக்கு ஒரு தேகத்தோடு சம்பந்தம் கிடைத்த பின் அது திணறுப்பை வெளிப்படுத்தி வைக்கிறது. அடுத்த எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறாரு. பின்பு கரும்பு பெருக்க பெருக்க அதன் ரசமும் விருத்தி அடைவது போலே இந்த தேகம் வளர வளர இந்த பிரகிருதியும் விருத்தி அடைந்து தோன்றுகிறது. கரும்பு நல்லா குண்டாக குண்டாக அதுக்குள்ள இருக்க சாறு அந்த ரசம்னா அதனுடைய சாறு அதிகமா வரப்போறது இல்லையா? அந்த மாதிரி இந்த தேகம் பெருக்க பெருக்க ஈகோவும் சேர்ந்தே பெருகுது அப்படின்னு அசுரி சம்பத்தும் சேர்ந்தே பெருகுது அப்படின்னு சொல்றாரு. இனி அசூரி என்று சொல்லப்பட்ட தோஷ கூட்டம் எந்த பிராணிகளிடத்தில் சேர்ந்திருக்குமோ அவற்றின் லட்சணத்தை விவரித்து சொல்லப் போகின்றேன். ஹே அர்ஜுனா கேட்டுக்கொள். சோ இன்னும் டீட்டெயிலா இனிமே இந்த அசுரனை பத்தி தான் நான் ரொம்ப பேச போறேன். அசூரி சம்பத்தி, அசுர குணங்கள் எப்படி எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ கவனமா கேளு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை ஸ்டாப் பண்ணிடுறார்.